அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்தை நிச்சயமாக நம்மளால ரெண்டா பிரிக்க முடியும். எப்படின்னா கரூர் நிகழ்வுக்கு முன்னாடி, கரூர் நிகழ்வுக்கு பின்னாடி அப்படின்ட்டு. அடுத்தடுத்து அவர்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகுது, இப்ப நடந்துட்டு இருக்கிற கரண்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்திலாம் பல்வேறு விவாதங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னைக்கு தேதிக்கு விஜய் அவர்களுடைய மனநிலை, தமிழக வெற்றி கழகத்தின் மனநிலை என்னவாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அவருடைய தொண்டர்களுடைய மனநிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 2026 என்ன ஆனாலும் சரி திமுக வரக்கூடாது, அவர்களுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முதன்மையாக அவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கிறது. இந்த சூழல்ல அந்த 29ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தேர்தல் எந்த மாதிரியான தேர்தலா இருக்கலாம், என்ன மாதிரியான அலைன்ஸ் அமையலாம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்த ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸ், மேபி பாமக, தேமுதிக மற்றும் சில கட்சிகள் அப்படின்ற மாதிரியும், இந்த பக்கம் திமுக அலைன்ஸ், திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அணியாகவும், விஜய் அவர்கள் தனியாகவும், நாம் தமிழர் தனியாகவும் இப்படிதான் இந்த தேர்தல் நடக்க போகுது. விஜய் அவர்கள் யாருடைய வாக்குகளை அதிகமாக பிரிக்கிறாரோ அவர்கள் தோல்வி அடைவார்கள் இப்படின்ற கான்செப்ட்ல தான் இது ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு கம்ப்ளீட்டா வேற மாதிரியான ஒரு ரூட்டை நோக்கி இப்பொழுது தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது பயணிக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்கோர்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வு நடந்த அடுத்த நாள் காலையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துதான் அந்த நரேட்டிவ் அவர் கம்ப்ளீட்டா வேற மாதிரி மாத்தினாரு. கேள்வியை அரசாங்கத்தை நோக்கியும் கேளுங்கள் அப்படின்றதுக்கு வழிகாட்டி விட்டுட்டு போனாரு. அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நரேட்டிவ் திமுக கொண்டு வரும்போதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாடி வந்து அந்த விஷயத்துக்கு எதிர்கேள்விகளை கேட்டு அதற்கான பதிலடியை கொடுத்துட்டு இருந்தார். இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பிரச்சார பயணம் தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா, மீண்டும் இப்பொழுது அது தொடரப்போகிறது அப்படிங்கிறது நம்ம கேள்விப்படுறோம். இனிமேல் அவர் பேசக்கூடிய கூட்டங்களில் என்ன பேச போகிறார், இந்த விஷயத்தை எடுத்து பேச போகிறாரா, இதை எந்த அளவுக்கு அவர் டார்கெட் பண்ண போறார். இப்போ ஏடிஎம்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏடிஎம்கே என்பது திமுகவை எதிர்ப்பதற்காகவே உருவான கட்சி. அவங்களுக்கு மற்ற கொள்கையெல்லாம் ரெண்டாவது தான். திமுகவை வீழ்த்தணும், திமுகவை உட்கார வச்சுட்டு அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி. அது அப்படி மட்டுமே இயங்கக்கூடிய கட்சி. வேற எந்த கட்சியாக இருந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல மேபி அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலாம், அண்டர்ஸ்டாண்டிங்ல போகலாம், அல்லது கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படி வேணாலும் எடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் அமையலாம். திமுகவோட சேர்ந்து ஒரே நரேட்டிவ்ல டிராவல் பண்ண வேண்டிய இடத்துல மற்ற கட்சிகள்லாம் வரலாம். ஆனா எந்த சூழலிலுமே அந்த தன்மையை மாற்றிக்கொள்ளாத கட்சினா அது அதிமுக தான். அப்படிதான் அவங்க நிப்பாங்க. திமுக எந்த திசையில் இருக்கோ அதுக்கு எதிர் திசையில தான் நிப்பாங்க அப்படின்னு சொல்லி சாலிடா நிற்கக்கூடிய கட்சி அது. ஏனென்றால் அவர்கள் திமுகவின் துரோகங்களை ஆகட்டும், திமுகவின் அத்தனை அரசியலையும், வாட் எவர் டர்ட்டி பாலிடிக்ஸ், அது எல்லாத்தையுமே பார்த்து 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 வந்தவங்க. 11 தேர்தல்கள்ல 7 தேர்தல்கள்ல திமுகவை உட்கார வைத்து விட்டு அரியணையில் ஏறி அமர்ந்தவர்கள். அப்படின்னும் போது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அதிமுகவுடைய பிரச்சாரம் என்னவாக இருக்க போகிறது, தாவேகா ஒருவேளை இந்த விஷயத்தில் சற்று அமைதி காத்தாலும் அதிமுக இதை எப்படி கையாள போகிறது, அப்படியெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல நிறைய அரசியல் ரீதியான விவாதங்கள், கூட்டணி ரீதியான விவாதங்கள் இப்பொழுது மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றன. அதாவது அதிமுக இவ்வளவு தூரம் நிக்கிறது அப்படிங்கிறது விஜய் அவர்களை எப்படியாச்சும் என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நாம விசாரிச்ச வரைக்கும் அதிமுகவுடைய மோட்டிவ் அது கிடையாது. அவங்களுக்கு திமுகவை சாத்தணும், அவ்வளவுதான். அது எந்த தப்பு திமுக பண்ணாலும், விஜய் அவர்கள் இருக்கிற இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் ஏடிஎம்கேவுடைய ஸ்டாண்ட் இதுவாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுடைய அரசியலே அதுதான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்படின்னும் போது விஜய் அவர்கள் தனியாக நின்றாலும் யாருடைய வாக்குகளை அதிகமாக பிரிப்பார் அப்படின்னு பொதுவாக பார்க்கப்படுது. கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், அதே போல பெண்கள், இளைஞர்கள், இவருடைய வாக்குகள் அதிகமாக பிரிப்பார், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்படின்னும் போது அது எல்லா வகையிலுமே இவருடைய என்டிஏ கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அவங்க மனசுல இருக்கக்கூடிய கால்குலேஷனாக ஏற்கனவே இருந்துச்சு. அப்படின்னும் போது விஜயை இந்த அலையன்ஸ்களை கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு தீவிரமாக இபிஎஸ் அவர்கள் சிந்திப்பதற்கோ அல்லது இந்த நிகழ்வை பயன்படுத்தி அவர் போய் முதல் நாள் போய் பேசினார் இல்லையா, அது வந்து விஜயை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவோ அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டெல்லி தலைமை, டெல்லி பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் திமுகவை துடை தெரிய வேண்டும் அப்படின்ற மனநிலையில அவங்க இருக்கிறாங்க. அதிமுக இருக்குது. இப்ப ரீசெண்டா தாவேகாவும் இந்த பட்டியலில் இணைந்திருக்கிறது. என்ன ஆனாலும் சரி திமுகவை இந்த தேர்தலில் துடை தெரிய வேண்டும் அப்படிங்கிற மனநிலை. இந்த மனநிலை இப்பொழுது விஜய் அவர்களை என்டிஏ கூட்டணியை நோக்கி நகர்த்துமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. அதுக்கேற்ற மாதிரியாக இப்ப ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய டெல்லி பயணம், அவங்க அமித்ஷா கிட்ட பேசியிருக்காங்க. ஏற்கனவே விஜய் அவர்கள் அமித்ஷா கிட்ட பேசிட்டாங்க, ராகுல் காந்தி அவர்கள்கிட்டையும் பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளை நம்ம கூட கேள்விப்படுறோம். இதை பற்றி நாம் விசாரித்து பார்க்கும்போது என்ன மாதிரி செய்திகள் வருது அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் பேசினது உண்மை அப்படின்ற மாதிரி தான் ஏற்கனவே ரெண்டு மூணு ஊடகங்களோட நேற்று கூட டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க.
அதுல அவங்க மெயினா வந்து இப்போ அவங்க விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறத அவங்க அஷ்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதோட சேர்ந்து கூட்டணி சம்பந்தமாகவும் அவர்கள் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது எந்த மாதிரி அப்படின்னா, எங்க அலைன்ஸ்குள்ள வாங்க, நம்பர்ஸை நாங்க குறைச்சிக்கிறோம். மற்ற அலைன்ஸ் பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, பிஜேபி இருக்காங்க, பாமக வந்தாங்கன்னா பாமக இவங்கெல்லாம் இருக்காங்கனாலுமே கூட நாங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து உங்களுக்கு சைசபிளான நம்பர்ஸ்ல உங்களுக்கு நாங்க சீட்டுகளை நம்ம பங்கு போட்டுக்கொண்டு இந்த தேர்தலில் ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்துவது அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தில் இந்த தேர்தலை நாம் சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக அவங்க தரப்பிலிருந்து பேசப்பட்டதாகவும் சொல்றாங்க. உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எல்லாமே காலப்போக்கில் தான் தெரிய வரும். ஆனா விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல வந்து இப்ப எல்லாருமே வந்து தொடர்பு கொண்டு ஆறுதல் சொல்றது, அதே போல அவங்க கிட்ட மத்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது, இப்படி எல்லாமே இருந்துட்டு இருக்கும் இல்லையா. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் இது சென்ஸ் பண்ணதாலதான் அவரும் விஜய் அவர்கள் தரப்பு கிட்ட பேசி அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டு அப்படி எதுவும் நீங்க வந்து ஒரு முடிவு எதுவும் எடுத்துடாதீங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, நம்மளே அலைன்ஸ் அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி தரப்புல இருந்து பேசப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. நாம் திமுக காரங்க சில பேர்கிட்ட, திமுக காரங்க அப்படின்னா ஏதோ உடன்பிறப்புகளா இருக்கக்கூடியவங்க அப்படின்ட்டு இல்லை, கொஞ்சம் அவங்களுக்கு தகவல்கள் தெரிந்த திமுக காரங்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா காங்கிரஸ் இஸ் டிஸ்டன்சிங் ஃப்ரம் டிஎம்கே, அப்புறம் மெதுவா தாவேகா போய் நெருக்கிறது எங்களுக்கே ஃபீல் ஆகுது, அது போக காங்கிரஸ் டிஸ்டன்ஸ் ஆனாங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளும் டிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரியான தகவலையும் அவங்க நம்ம கிட்ட சொல்றாங்க. இது எல்லாமே இப்ப புதிர்கள், அதாவது விடை தெரியாத புதிர்களாக அப்படியே இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். இது கொஞ்ச நாள் கழிச்சு தான் இது கிளியர் ஆகும். ரெண்டுல ஏதோ ஒரு அலைன்ஸ், எய்தர் காங்கிரஸ் பிளஸ் திமுக கூட்டணி கட்சிகள்னு சில கட்சிகள் பிளஸ் டிவிகே அப்படிங்கிற மாதிரி ஒரு அலைன்ஸ் கூட அது உருவாகலாம். அப்படி நடந்தால் திமுக 3வது இடத்துக்கு போவது உறுதி, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அல்லது இவர் ஒரே அணியில சேர்றதாக என்டிஏ அணிக்குள்ள வந்தாலும் திமுக 20 தொகுதி மேக்சிமம் ஜெயிச்சாலே பெரிய விஷயம் அப்படின்ற இடத்துக்கு போறதுக்கு உறுதி. இது ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்க போது பார்ப்போம். இது எதுவுமே இல்லாம விஜய் தனியாக போட்டியிடுகிறார் என்றாலுமே கூட இந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, திமுக மீது ஏற்கனவே மக்களுக்கான ஒரு வெறுப்புணர்வு அல்லது வந்து ஒரு கசப்புணர்வு அப்படின்னு ஒன்று இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அது இந்த நிகழ்வுக்கு பிறகு பல மடங்காக மாறி இருக்குது. நான் ஜஸ்ட் இப்போ வந்து பத்திரிகையாளர் மணி அவர்கள் ஒரு பேட்டியில பேசியிருந்தாரு, நான் ஒரு 50 பேருக்கு மேல நான் பேசினேன், எல்லாருமே திமுக மேலதான் கோபத்துல இருக்காங்க, விஜய் யாருமே திட்டல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி ஆக்சுவலி புலம்பியிருந்தாரு. இப்படி இருக்காங்க மக்கள்கிட்ட, இப்படி போய் ரியாக்ட் ஆயிருக்கு, அது இந்த மாதிரி வந்து மக்கள் மத்தியில் இந்த விஷயம் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. நான் தனிப்பட்ட முறையில பேசும்போதும், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு சர்க்கிள்ல மட்டும் இல்ல, பல சர்க்கிள்ல நான் பேசும்போதும் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, வெவ்வேறு ஊர்களை சேர்ந்தவர்கள் அவங்க ஏரியாலையும் கன்ஃபார்மா இது வந்து திமுக மீது தான் அவர்களுக்கு கோபம் அதிகமாக ஆகியிருக்குது. இந்த நிகழ்வுக்கு பிறகு விஜய் அவர்கள் மீது வந்து சிம்பத்தி தான் வந்திருக்குது அப்படிங்கிறது தான் கிரவுண்ட்ல 99 விழுக்காடு இருக்கிற விஷயங்கள். இப்ப இன்டெலெக்சுவல் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல பயங்கரமா பேசக்கூடியவங்க, ஆர்கியூ பண்ணக்கூடியவங்க, ரொம்ப டீடைலிங் பண்ணக்கூடியவங்க, டீகோடிங் பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லி நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட கிரவுண்ட்ல இது இப்படிதான் அமைஞ்சிருக்கு. இது திமுக மீதான எதிர்ப்பை, வெறுப்பை உச்சத்துக்கு கொண்டு போயிருக்குது. இந்த நேரத்துல திமுகவுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரியோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா திமுகவை முழுக்க முழுக்க நியாயப்படுத்துற மாதிரியோ பேசிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் யாராக இருந்தாலும், அது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது இதற்கு முன்னாடி திமுகவை எதிர்த்து பேசி அரசியல் பண்ணிட்டு இருந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவர்களும் மக்களால் அருவருப்பாக பார்க்கப்படக்கூடிய நிலைக்கு தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்ந்தால் இந்த தேர்தலில் துடை தெரியப்படக்கூடிய நிலைக்கு அந்த கட்சிகள் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிறது தான் கள நிலவரமா இருக்குது. அது மற்றபடி அவங்க அரசியல் அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க, நமக்கு அதை பத்தி எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, அது அவங்க விருப்பம். இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்கள், விசிகாவின் தலைவர், இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. ரொம்ப டீட்டெயிலா நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காரு. அவருடைய கேள்வி என்னன்னா, விஜய் மேலே ஏன் வழக்கு பதிவு செய்யல, விஜய் ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் அவர் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காரு. அது போக இன்னொரு என்ன சொல்றாருன்னா, விஜயோடைய அந்த வீடியோ ரொம்ப ஒரு போலித்தனமா இருந்துச்சு, நிறைய எதிர்கட்சிகள் அல்லது வந்து எதிர்கட்சியுடைய ஆதரவாளர்கள் வைக்கக்கூடிய அதே ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சிருந்தாரு. ஏதோ அஸ்கி வாய்ஸ்ல ரொம்ப மெல்லிய குரல்ல பேசினா மக்கள்லாம் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைப்பா, ஒரு சோகமே வந்து விஜய் முகத்துல தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. அதான் நான் சொல்றேனே, நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி தான், வைகோ மாதிரி நல்லா கதறி அழுது பல பர்ஃபார்மன்ஸுகளை பண்ணி அப்படி தானே பண்ணியிருந்தா தான் இவங்கெல்லாம் கன்வின்ஸ் ஆயிருப்பாங்க போல இருக்குது. அன்பில் மகேஷோடைய வீடியோ கண்டிப்பாக தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எமோஷனல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அன்பில் மகேஷ் வீடியோவை பார்த்துட்டு அதோட சத்தம் போட்டு வீட்டில் அழுதுருப்பார் தோழர் திருமாவளவன் அவர்கள். அடடா என்னடா இப்படி அழுகுறாரு அப்படின்னு சொல்லி அந்த துக்கம் தாங்காமல் தோழர் திருமாவளவன் அவர்கள் இன்னும் அழுதுருப்பார். ஏன்னா அவர் கணக்கு அது அவ்வளோ ஒரிஜினலாக தெரிஞ்சிருக்கும். தப்பு இல்லை, தெரியலாமே அதில் என்ன இருக்குது, ஒருத்தருக்கும் ஒரு பார்வை இல்லையா.
இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவங்க எல்லாரும் கேட்குறாங்க அந்த லாஜிக்கல் கேள்வி, விஜய்க்கு அழ தெரியாதாங்க? விஜய்க்கு மற்றவங்களுடைய மனசை கன்வின்ஸ் பண்ற மாதிரி அழ தெரியாதா? அப்படிதான் சிம்பதி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா விஜய் வந்து இந்த மாதிரியான காட்சிகள்ல அழுது அல்லது வந்து இந்த மாதிரியான தன்னுடைய திரை வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ சூழல்கள்ல அழுகிற மாதிரி நடிப்பை அவ்வளவு அக்யூரேட்டாக எந்த அரசியல் கட்சி தலைவனுமே ஒப்பிட்டே பார்க்க முடியாத அளவுக்கு அவர் அழணும்னு நினைச்சிருந்தா அவர் அழுது இருக்கலாம். அதாவது அழணும்னு காட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அழுறேன் அப்படின்னு காட்டிக்கணும் அப்படின்னா அது செஞ்சிருக்கலாம். செய்யல. அது அது நல்லா இருக்காது. அது ஒரு சீப்பான அரசியலா இருக்கும்னு தான் அவர் அதை பண்ணல. தனிப்பட்ட முறையில கண்டிப்பா கண்ணீர் விட்டுருக்கலாம், அழுது இருக்கலாம், வாட் எவர். ஆனா அது கேமரா முன்னாடி பண்றது அது அரசியலுக்காக பண்ற மாதிரி இருக்கும், வேணாம்னு தான் அவர் அவாய்ட் பண்ணியிருக்காரு. அதையே எடுத்து போட்டு இப்படியான விமர்சனமும் அவங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல இன்னொரு ஒரு பாயிண்டை எடுத்து திருமாவளவன் அவர்கள் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பாஜக வந்து அந்த 7 எம்பிக்கள் குழு வந்து இங்க பேசிட்டு விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க. பாஜக விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க RSS உடைய பின்னணியில் இருந்து தான் விஜய் அவர்கள் இறக்கி விடப்பட்டிருக்கிறாரு. முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு, திமுக வெறுப்பு அப்படிங்கிற பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க தெரு தெருவாக விதைக்கக்கூடிய வேலையை செய்வதற்கு பாஜக அவர்களை பயன்படுத்துகிறது. திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழ்நாட்டு வாக்காளனுடைய மனசுலையும் புகுத்தப்பட்டு கண்ணை மூடிட்டு என்ன ஆனாலும் சரி திமுகவை தவிர வேற யாருக்குனாலும் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மனநிலையை நோக்கி கொண்டு போறதுக்கு விஜய் அவர்களை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. விஜய் அவர்களை ஒருத்தங்க பயன்படுத்துறாங்களோ பயன்படுத்தலையோ, ஆனா விஜய் அவர்களுடைய பரப்புரை அந்த தாக்கத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் திமுக எதிர்ப்பு உருவாகக்கூடாதா? திமுக எதிர்ப்பு அலை, திமுக வெறுப்பு அலை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் உருவாகக்கூடாது. திமுக என்ன புனித கட்சியா தோழர் திருமாவளவன் அவர்களே? நீங்க புலம்பிருக்கிறீங்களா 1999 நீங்க தனியாக போட்டியிடும் போது நீங்கள் தனியாக போட்டியிடுகிறீர்கள் என்ற காரணத்திற்காக உங்க பேட்டி நான் பார்த்திருக்கிறேனே. அப்பொழுது வந்து பயங்கரமா உங்கள் மீது திமுக சார்பில் தாக்குதல் நடத்தப்பட்டது, உங்க கட்சியின் மீது பல குடிசைகள்லாம் ஏதோ தாக்கப்பட்டன அப்படின்லாம் கூட நீங்களே பேசியிருக்கீங்களே. புனித கட்சியா திமுக? அப்ப திமுக மீது மக்களுக்கு கோபம் வரக்கூடாதா? திமுக மீது மக்களுக்கு வெறுப்பு வரக்கூடாதா? ஏற்கனவே 65-70 விழுக்காடு மக்கள் எப்பயுமே கோபத்துல இருக்கிறவங்க தான். மீதி 30 விழுக்காடு, அந்த எதிரில் இருக்கிற 70 விழுக்காடு எப்ப பிரியுதோ அப்ப திமுக ஆட்சி அமைக்கும். அதுதான் மேக்சிமம். ஏதோ மோடி அப்படின்ற ஒரு மகான் 2014 இருந்து அவர் வந்து அங்க பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் அந்த மோடி எதிர்ப்புன்ற அரசியலை வச்சு ஒரு 3 தேர்தலை ஓட்டியாச்சு. மத்தபடி இங்க யார் அப்படி திமுகவை நேசிக்கிறவங்களும் திமுக புனித கட்சின்னு பாக்குறவங்களும் இங்க யார் இருக்காங்க தோழர்? அப்புறம் என்ன சொல்றீங்கன்னா, அதாவது திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணி கூடவே பாஜகவையும் விமர்சிச்சா அவங்க வந்து பாஜகவுடைய பி டீம் தான். அதாவது பாஜக அவங்களை இறக்கி விட்டு நீ வந்து என்னையும் திட்டு, அதே சமயத்துல திமுகவை எதிர்த்து இன்னும் வலுவா அரசியல் பண்ணு, திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணு, திமுகவை பயங்கரமா வந்து மக்கள் வெறுக்கிற மாதிரி செஞ்சிரு அப்படிங்கிற அஜெண்டாவுக்காக RSS இறக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த தியரி எல்லாருக்குமே பொருந்தான தோழர். அதாவது ஒருத்தங்க திமுக கூட்டணியில வராம தனித்து போட்டிடுறாங்க அல்லது வந்து 3வது அணியை அமைக்கிறாங்க அப்படின்னா அவங்க பி டீம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் நீங்க இப்ப எடுத்து வைக்கிறீங்க. பாஜகவுடைய பி டீம் அப்படின்ற குற்றச்சாட்டை தான் நீங்க எடுத்து வைக்கிறீங்க. சரி, ஒரு தலைவர், நான் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர், அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு தடவை 3வது அணி அமைக்கணும், இந்த திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம், 3வது அணி அமைக்கணும்னு சொல்லி அவர் ஒரு அணி அமைச்சார் 2016. அந்த அணியில வந்து வைகோ அவர்கள், மதிமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள், விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக இவங்க எல்லாமே பங்கேற்றாங்க. அந்த அணி படு மோசமான தோல்வியை சந்தித்தது. ரொம்ப ரொம்ப மட்டமான தோல்வி. உங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் அவ்வளோ சின்ன நம்பர்ல வந்துச்சு. அப்படி மோசமான தோல்வியை சந்தித்த பிறகு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. யாரு? இப்ப இவ்வளவு நேரமா பி டீம் பாலிடிக்ஸை பத்தி பேசிட்டு இருந்தார் இல்லையா, அவர் தான் நம்முடைய தோழர் திருமாவளவன் அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ஏன் தோழர், அந்த பிரஸ் மீட்ல நீங்க சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா? நாங்கள் மாற்றம் வேண்டும் என்பதற்காக நாங்கள் அரசியலில் இறங்கி நாங்கள் வந்து 3வது அணியை அமைத்து நாங்கள் வந்து தேர்தலை சந்தித்தால் எங்களை அதிமுகவின் பி டீம், பினாமி டீம் என்று திமுக அவதூறு பரப்பியது. ஆனால் எங்களை அதிமுகவின் பி டீம் என்று முத்திரை குத்தியதற்கு காரணம் எங்களால் திமுகவுக்கு கிடைக்கிற அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறிவிடும் என்று அச்சப்பட்டு இவ்வளவு கடுமையான அவதூறுகளை பரப்பினார்கள். இந்த அவதூறும் எங்கள் வீழ்ச்சிக்கு ஒரு காரணம். அந்த அவதூறு காரணமாக தான் நாங்கள் வீழ்த்தப்பட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்போ திமுகவை எதிர்த்து யார் நின்றாலும், தாவேகா நின்றாலும் சரி, தோழர் திருமாவளவன் நின்றாலும் சரி, அவர்களை பி டீம் என்றுதான் சொல்லுவார்கள். உங்களையும் சொன்னார்கள். அதை நீங்களே பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண? என்ன எல்லாரும் பி டீம்னு சொன்னாங்க. ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு.
அதனால என்ன பண்ண, டக்குன்னு ஓடி போயிட்டு அவங்களுடைய கூட்டணி வச்சுட்டு இன்னைக்கு போறவங்க வரவங்க எல்லாரையும் நான் பி டீம்னு சொல்லிட்டு இருக்கிறேன்ப்பா, அவ்வளவுதான் சிம்பிள் அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா தோழர்? இதெல்லாம் நீங்க தான் யோசிச்சுக்கணும். அதனால இப்ப தோழருக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு வந்துடலாம். ஏன் நேத்து இருந்து குதிச்சிட்டு இருக்கிறாரு, ராகுல் காந்தி தலையிட வேண்டும், காங்கிரஸ் தலையிட வேண்டும், பாஜக ஒரு இது அனுப்பியிருக்காங்க, ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க, அந்த மாதிரி வந்து காங்கிரஸும் ஒரு குழுவை அமைச்சு விடணும் அப்படின்லாம் ஏன் பதறிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, ஏற்கனவே அதிமுகவில் கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது, கூட்டணிக்கு போக முடியாது, பேரம் பேச முடியாது, அதிமுகவுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லி இங்க பார்கெயின் பண்ண முடியாது. இன்னொரு டோர் ஓப்பன்ல இருந்துச்சு அப்படின்னா அது தாவேகா அப்படிங்கிற டோர் தான். அது தாவேகா வேறு கூட்டணி சேராது, என்டிஏக்கு போவாது, தனியா தான் நிற்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்த வரைக்கும் தான் இந்த திமுக கூட கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு அதை காட்டி பார்கெயின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாங்க. 12 சீட்டு கேட்டு வாங்கிடலாம், 15 சீட்டு நம்ம பார்கெயின் பண்ணி பார்க்கலாம். காங்கிரஸ்லாம் ரொம்ப சவுண்ட் விட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, 117 சீட் வரைக்கும் கேட்கலாம், எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்ட்டு எல்லாரும் இவங்க ரெடியா இருந்தாங்க. திமுக கூட கூட்டணியில் இருக்கிற கும்பல்லாம் விஜயை காட்டி ஹெவி பார்கெனிங் பண்ணலாம், இல்லைன்னா விஜய் கூடயே போயிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருந்திருக்கலாம். இப்ப எங்க தப்பித்தவரி இந்த விஷயத்தால கடுமையான பாதிக்கப்பட்டு கடுமையான வெறி கொண்டு என்ன நடந்தாலும் சரியா, நான் 2031 பாத்துக்கிறேன் நான் சிஎம் ஆகிறத பத்தி, எனக்கு இந்த தேர்தலில் திமுகவை தொடச்சு எறியறது தான் என் டார்கெட்னு விஜய் எங்க தப்பித்தவரி என்டிஏ பக்கம் போயிருவாரோ, அதிமுக கூட்டணிக்கு போயிருவாரோ, போனா நம்ம நாதியத்து போயிருவோம். என்னன்னு சொல்லி திமுக கிட்ட பார்கெயின் பண்றது? 3 சீட்டு கொடுத்தாலும் கம்முன்னு தானே வாங்கி ஆகணும், கப்புன்னு வாங்கி நின்று தானே ஆகணும். அதுக்கப்புறம் திமுக வச்சது தானே சட்டமா போகும். நான் 200 சீட்ல உதயசூரியன்ல போட்டியிட போறேன், மீதி ஆளுங்களுக்குலாம் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடாதா? எங்க இருந்து பார்கெயின் பண்றது? அப்ப எப்படியாவது எதையாச்சும் சொல்லி விஜய் வந்து முதல்ல அந்த என்டிஏக்கு போற மாதிரி ஒரு பேச்சு வருது, அது உண்மையா பொய்யா முதல்ல அதை தடுத்து நிறுத்து. காங்கிரஸ் இன்வால்வ் ஆகட்டும், இன்வால்வ் ஆகி எப்படியாச்சும் காங்கிரஸும் விஜயும் கூட்டணி வைக்கிற மாதிரி நடந்தா கூட பிரச்சனை இல்லை, நம்ம இன்னும் நல்லாவே கூட பார்கெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில 2 நாளாக துடிதுடித்து கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்கள். நான் தான் சொல்றேனே, விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு போனா திமுக வரலாறு காணாத தோல்வியை சந்தித்து 2011 மோசமான தோல்வியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்ல விஜய் அவர்கள் காங்கிரஸோடையும் அல்லது மற்றவர்களோடையும் கூட்டணி வச்சு அவருடைய தலைமையில தனி கூட்டணி அமைச்சா திமுக மிக பரிதாபமாக 3வது இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்கள் தனியாக நின்றால் திமுக தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி கொஞ்சம் கௌரவமான தோல்வியா கூட அது இருக்கலாம். அதுவும் 6 மாசம் இன்னும் டைம் இருக்குது. அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த 6 மாசத்துக்குள்ள இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியாது. அப்படின்னும் போது திமுக என்பது மிகவும் மக்களால் வெறுக்கப்படுகிற கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை விஜய் தனியாக நின்றாலும் செய்வார். ஒவ்வொரு மூலை முடுக்கும் போயிட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுவது என்பது பாவச் செயல் அப்படிங்கிற அளவுக்கு அவர் கொண்டு போவார். தனியா நின்னாலும் பண்ணுவார். இதுதான் இவர்களுக்கு இப்பொழுது பதற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கூட்டணி சம்பந்தமான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி போகுது, என்ன மாதிரி ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தகவல் வரும்போது நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.